திரு பாலச்சந்திரன், அடிப்படையில் ஒரு மதவாத ஒரு பிரிவினைவாத சக்தியால் எப்படி வெற்றி பெற முடியும்னு சொல்லி ஸ்ரீகாந்த் கருணேஷ் கேட்குறாரு. சிறுபான்மையினரும் வாக்கு செலுத்தாம பாஜக தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற முடியுமா? அனைவரும் அங்கே மகிழ்ச்சியா இருக்கிறனால தானே பாஜக வெற்றி பெறுது, எங்களையே மதவாதின்னு சொல்றீங்கன்னு கேட்குறேன். பெரும்பான்மையா இருக்கிறாங்க. 80-20 பேசுறவங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க. இந்துக்களே எல்லாரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு, சிறுபான்மையினர் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு ஓட்டு போட்ட இடத்துல போய் யாராவது பார்த்தாங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த தேர்தலில் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம்னு சொல்றாங்களே. தெற்கிந்தியா இந்தியாவுடைய ஒரு பகுதி இல்லையா? வடகிழக்கு இந்தியாவுடைய ஒரு பகுதி இல்லையா? அங்கேயே தோத்தாங்கிறத பத்தி பேச வேண்டியதானே? அதையும் பத்தி பேச வேண்டியது. அல்லது கர்நாடகாவில் ஏற்கனவே பதவியில் இருந்தவங்க எதனால பதவி இழந்தாங்க? இப்ப வளர்ச்சி திட்டங்களை வைத்து நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கிறோம். நாங்களே 2014 அப்புறம் இவங்க என்ன வளர்ச்சி திட்டங்களை பத்தி பேசுறாங்க? இவங்க பேசுற வளர்ச்சி திட்டங்கள் என்னது? நிச்சயமா நெடுஞ்சாலைகள் அமைச்சிருக்காங்க, சீ போர்ட் வருது, ஏர்போர்ட் வருது, இதெல்லாம் சந்தேகமே இல்லை. நீண்ட காலத்துல இது பலன் கொடுக்கும். எல்லாருக்கும் எல்லாருக்கும் இல்லை, பல பேருக்கு நீண்ட காலத்தில் பலன் கொடுக்கும் அப்படின்னு சந்தேகம் இல்லை. ஆனால் குறுகிய காலத்தில் உடனடியாக இந்த பலன் எல்லாரும் யாருக்கு போய் சேருது? ஏற்கனவே வசதியா உள்ளவங்களுக்கு தான் போய் சேருது. இவங்களுடைய திட்டங்கள் ஹியூமன் நீட்ஸ் ஓரியன்டட் டெவலப்மெண்ட் ஒரு கான்செப்ட் உண்டு. அந்த கான்செப்ட் இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பார்லிமெண்ட்லயே வச்சு சொன்னாங்க, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி growth ஓரியன்டட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னாங்க. வளர்ச்சி ஒன்றுதான் எங்களுடைய முக்கிய குறிக்கோள். யார் வளருவாங்கிறதே பேச மாட்டோம். வளர்ச்சி ஒன்றுதான் எங்களுடைய முக்கிய குறிக்கோள். இப்ப இதுல ஒண்ணு சொல்றேன் நானு. இப்ப ஜிடிபி மேல போயிருச்சுன்னு சொல்றாங்கன்னு வைங்க. ஜிடிபிங்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதை எல்லாருமே சேர்த்து வச்சு மேல கூட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா, இப்ப எனக்கு 10 லட்ச ரூபாய் வருமானம் இருந்தது. திரு கருணானந்தம் அவர்களுக்கு 2 லட்ச ரூபாய் வருமானம் வைங்க. இவங்க நடத்துற 10 வருஷம் ஆட்சியில ஏன் 10 லட்சம் 1 கோடி ஆயிடுச்சு. திரு கருணானந்தனுடைய 2 லட்சம் 1 லட்சம் ஆயிடுச்சு. ஆனா ஆவரேஜ் என்ன ஆகுது? 50,50,50,000 ரூபாய். முந்தைய ஆவரேஜ் எவ்வளவு இருந்தது? 6 லட்சம் இருக்கு. 6 லட்சத்துல இருந்து 50,50,000 வளர்ச்சின்னு சொல்லலாம். யாருக்கு வளர்ச்சி அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு சிறிய குறுகிய வட்டத்திற்கு மட்டும்தான் வளர்ச்சி இருக்கு, அந்த வளர்ச்சி அபரீதமான வளர்ச்சியா இருக்கு, அதை ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியா கட்டமைக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, அதுதான் இவங்க பேசுற வளர்ச்சி குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் போகுது. ஏற்கனவே பணக்காரங்களா இருக்கவங்க இன்னும் பணக்காரங்க. இதெல்லாம் நான் சொல்லலைங்க. இவங்களுடைய ஆட்சிக்கு கீழே, ஒன்றிய அரசு கீழே டைரக்டரேட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று இருக்கு. அந்த டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 10 வருஷமா பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்களை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே? அவங்க போய் சொன்னா 10 வருஷமா பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறது உண்மைதான். அதை யாராலையும் மறுக்க முடியாது. உடனடியா என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க? இந்த கொரோனா எத்தனையும் காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் உண்மைகள் அம்பலப்படுத்தப்பட்டன. கொரோனாவுக்கு முந்தைய இருந்தே இந்திய பொருளாதார வீழ்ச்சி அடைய துவங்கிருச்சு. 2014 இவங்க 1 வருஷம் அது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. இந்த எஃபெக்ட்னால அந்த 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் மடமடன்னு கீழே சரியா ஆரம்பிச்சு. அதுதான் உண்மை. இதை யாராலையுமே மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் இவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இப்ப கழிப்பிடங்கள் கட்டணுங்கிறது மிகச்சிறந்த ஒரு திட்டம், சந்தேகமே கிடையாது. திரு மோடி அவர்கள்ட்ட ஒரு கெட்டிக்காரத்து என்னன்னா, ஒண்ணு நம்பினார்னா அதை அவரால் தீவிரமா செயல்படுத்த முடியுங்கிற ஆற்றல் உடையது. ஆனா இந்த திட்டத்துல கழிப்பிடம் கட்டி கொடுத்தாங்களே, அதுக்கு நீர் வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா யாரும் மறந்துட்டாங்க. இப்ப கழிப்பிடத்துல நீர் வசதி இல்லைன்னா அந்த கழிப்பிடத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? அப்ப என்ன பண்றாங்க? இப்ப என்ன சொல்றாங்க? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் நீர் வசதி கொடுக்கணுங்கிறாங்க. இந்த திட்டம் நாசமா போச்சு. உண்மை இதுதான். போய் போட்டோ எடுத்து காமிக்கட்டும். இதுல எத்தனை கழிப்பிடம் கட்டி கொடுத்துருக்கோம், அதுல எத்தனை நீர் வசதி இருக்குன்னு சொல்லி இவங்க புள்ளிவிவரம் கொடுக்கட்டும். இவங்களால கொடுக்க முடியாது. இப்ப நாங்க 4 கோடி பேரை நாங்க வீட்டு உரிமையாளர்கள் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மோடி லட்சாதிபதி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க நிலைமையில இருந்தவங்க, பிச்சைங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தல, ஏழைகளா இருந்தவங்களை நாங்க லட்சாதிபதி ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அது என்ன ஸ்கீமு? ஒரு வீடு கட்டுறதுக்கு 8 லட்சம் ரூபாய். அந்த 8 லட்சம் ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு கொடுக்குறேங்கிறாங்க? 1.5 லட்சம் கொடுக்குறேங்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாங்க நீ ஒரு 1.5 லட்சம் கொடு, மீது 5 லட்சம் யாரு கொடுக்கணும்? அந்த வீடு யாருக்கு போய் சேருதோ அவன் கொடுக்கணுமா? நான் கேட்கிறேன், எத்தனை ஏழைக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும்? சரி, இது நீங்க சொல்றதெல்லாம் அதாவது மத்திய அரசின் செயல்பாடுகள், திட்டங்கள் சரியா செயல்படல, அதனால அவங்க மத அரசியலை நோக்கி அவங்க நகர்றாங்க அப்படின்றத நீங்க சொல்றீங்க. அப்படி எடுத்துக்கலாமா திரு பாலச்சந்திரன்? அப்படி எடுத்துக்கலாம். 2014 ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுப்பேன் நாங்கள். அது என்னாச்சு? ஆமா, அவர்களோட வாக்குறுதிகள் இல்லை. ஆனா நீங்க மதவாத அரசியலை நோக்கி நகர்றாங்கன்னா நாங்க என்ன மதவாதம் செய்யறோன்றதை கேட்கறாங்க. நாங்கள் ஏதாவது பிரிவினைவாத மாதிரியான விஷயங்களை பேசுறோமா? இல்ல நாங்க இப்பொழுது நீங்க ஒரு சமீப காலத்துல இந்த ஓராண்டு 2 ஆண்டுகள்ல நாங்க சிறுபான்மை மக்களை தாக்குதல் நடத்துறதோ துன்புறுத்துறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா? நேற்றைய தினம் ஏதாவது தவறா நடந்ததா? அசம்பாவிதங்கள் இருக்குதா? அந்த மாதிரியான புள்ளி விவரங்கள் இருக்குதான்னு கேட்கறாங்க. இருங்க, 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், உங்களுக்கு விளங்கும்.
சமீபத்துல நயன்தாரா நடிச்ச ஒரு படத்துல வந்து ராமன் வந்து மாம்சம் சாப்பிட்டாருன்னு சொன்னதை பத்தி போலீஸ்ல எஃப்ஐஆர் கொடுத்தாங்க. போலீஸ்ல வந்து எஃப்ஐஆர் கொடுத்தாங்க. சக்கரவர்த்தி திருமகன்கிற புத்தகத்துல வந்து இவர் வந்து ராஜாஜி வந்து எழுதியிருக்காரு. 8வது பக்கத்துல நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடிஷன். நேரம் ரூ. 2000 அந்த புத்தகத்துடைய விலை. அதுல வந்து ராஜாஜி வந்து எழுதியிருக்காரு, ராமன் கடவுள் இல்லை, ராமன் மனிதன் தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரிக்கு எவருமே தெரியாதுன்னு சொல்லி சொல்லிடுவாங்களா? ஒண்ணு. இன்னொன்னு, இதுவரைக்கும் மத்தவங்ககிட்ட வந்து தங்களுடைய நம்பிக்கையை திணிக்க பார்த்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஏர் இந்தியால டிராவல் பண்ணா நீங்க வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடணும்னாங்க. நான் கேட்கிறேன், நான் பணம் கொடுத்து நான் டிராவல் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இப்போ உங்களுடைய டேஸ்ட எங்க மேல திணிச்சீங்க. இதே தப்பு இப்ப ராமன் மேலேயே திணிச்சிட்டாங்க. ராமன் வெஜிடேரியன், அவனை நான்வெஜ் சாப்பிடுன்னு சொன்னது தப்புன்னு சொல்லி கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட மத்தவங்க மேல தங்களுடைய நம்பிக்கைகளை திணிக்கிறாங்கிறதுக்கு வேற என்ன உதாரணம் வேணும்? அவ்வளவுதான்.